வாக்கியா தெருவில் வட்டி கொடுப்பாலாம், வாடகை கொடுக்க வக்கலையா? இன்னைக்கு வைக்கிறேன் ஆப்பு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? பாண்டியம்மா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஒண்ணு வாடகை கொடு, இல்ல வீட்டை காலி பண்ணு. என்ன வந்தது அரட்டுற? எங்க அப்பா பணம் அனுப்புனது வந்து உன் மனதை வாங்கிக்க. 7 வருஷமா நான் பணத்தையும் பார்க்கல, மொபைலையும் பார்க்கலடா. வாடகை பணத்தை மட்டும் தான் கேட்கணும். என்ன வேலைக்கு என் புருஷனை பத்தி பேசுற? ஏயா, கரண்ட் கூட குறையா வந்துகிட்டு இருக்கு, அத போஸ்ட் ஆபீஸ்ல சொல்லி சரி பண்ணி தந்தியா? அது போஸ்ட் ஆபீஸ் இல்லடா, இபி ஆபீஸ். அதுக்கப்புறம் பாத்ரூம்ல நெட் வராம குளிக்கும் போது பாட்டு கேட்க முடியல, அத பத்திர ஆபீஸ்ல சொல்லி சரி பண்ணி தந்தியா? அது பத்திர ஆபீஸ் இல்லடா, செல்போன் கம்பெனி. அது என்ன கருமமா? காத்துக்கு மலைக்கும் கனகனட்டு படுக்க தெரியும், ஆனா காசு கொடுக்க தெரியாதா? யோ, அனாவசியம் பேசாத. ஒரு வாரத்துல உன் வாடகையை வாங்கிக்க. அப்படி சொல்லி அனுப்ப பாரு. ஏமா டக்குன்னு வாடகை தரேன்னு சொல்லிட்ட? இல்லை, இந்த வீட்டுல பேய் பிசாசு, பில்லி சூனியம், காத்து கருப்பு எதுவுமே இல்லடா. எனக்கு பேய் பிசாசுல பயம் உனக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட நல்ல வீட்டை விடவும் கூடாது, வாடகையும் தரக்கூடாது. அதே ஆழ்ந்த வார்த்தை சொல்லி அனுப்பி வச்சேன். ஓ, பேய் பிசாசு வீக்னஸா? இன்னைக்கு வைக்க உனக்கு ஆப்பு. Later that night. மணி 11 ஆச்சு, போய் படுப்பா. காலையில தெரியும் உங்க வண்டவாளம் என்னது. என்ன ஒரே புகையா இருக்கு? ஏமா, என்னடா புகையா இருக்கு? அதேமா எனக்கும் தெரியல. இல்லே, லைட் வர அதான் எரிஞ்செரிஞ்சு அமர்ந்துடா. ஏதோ பேய் நடமாட்டம் மாதிரி இருக்குடா. இல்ல, இங்க பாருடா. வாடா. என்னம்மா லைட்டாவது எரிஞ்சுச்சானது? நான் போய் பாத்து இரு. பாத்து போ. மா, யாரையுமே காணோம்மா. என்னம்மா இது? பில்லி சூனியம் மாதிரி இருக்குடா. செத்தாலும் இனி இந்த வீட்டை நான் இருக்க மாட்டேன். The next day. இந்தாங்கண்ணே, வீட்டு வாடகைய, வீட்டு சாவி இருக்கு. சாயங்காலம் என் மைய வீட காலி பண்ணிக்கிறீங்க. வர்றவங்க வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா வாடகை வசூல் பண்ணிடலாம் போல.